மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சமநிலையை வைத்தாலுமே அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் யாருடனும் சண்டையிடாமல் ஒரு குடும்பத்திலோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலோ எல்லாத்தையுமே நீங்கள் சமநிலையாக கொண்டு செல்லவே எப்போதும் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. சண்டை சச்சரவு என்பது எப்பொழுதுமே வேண்டாம். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவு என்பது வேண்டாம். வாழ்க்கையில எப்பொழுதுமே முன்னேறணும். யாருக்குமே எதிரிகள் கிடையாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி சமநிலையை கொண்டு செல்லவே எப்போது நீங்க விரும்புவீங்க. ஆனா எந்த பக்கமும் சாய்ந்து விடாமல் நடுநிலையாக நின்று நியாயப்படிய காரியங்களை ஆற்றினாலும் உங்களை சுற்றியிருந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் உங்களுடைய அந்த நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை நோக்கி அவமானங்களையும் வாரி வீசியிருப்பாங்க. இவன் இரண்டு பக்கமும் பேசி நாடகம் ஆடக்கூடிய ஒரு மனிதன் என்று உங்களது நேர்மையான சமநிலையை தன்மையை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் உங்களை இழிவுபடுத்திய போது உங்களுடைய இதயங்கள் அடியோடு நொறுங்கி போயிருக்கும். நீங்கள் இவ்வளவோ கசப்புக்களை விழுங்கி கொண்டு எல்லாரையும் அரவணைக்க முயன்ற போதிலும் உங்களை ஒரு தகுதியற்றவர்கள் போல சித்தரித்து அவர்கள் கொடுத்த அந்த ஒரு அவமானங்கள், நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலுமே இந்த ஒரு உலகம் உங்களை வாழவிடாது என்ற ஒரு கசப்பான உண்மையை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்த்தக்கூடிய ஒரு தருணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து இதுவும் ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுக்குள்ளே தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை இழிவுபடுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. யாராவது ஒரு கஷ்டம் என்று உங்களிடம் வந்து நின்றால், உங்களிடம் வசதி இல்லை என்றால் கூட உங்களுடைய சொத்து ஆசைகளை தியாகம் செய்து அவர்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய உன்னதமான நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் இந்த சுயநல உலகம் உங்களது அந்த இலகிய மனத்தை உங்களது பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு தங்களின் காரியம் முடியும் வரை உங்களிடம் முகஸ்துதி பேசிவிட்டு காரியங்கள் முடிந்தவுடன் உங்களை ஒரு கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு இழிவுபடுத்தலையே பரிசாகவும் கொடுத்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நடுவழியில் தனியாக நின்று தவித்த போது நாம் காட்டிய மனிதாபிமானத்திற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் நினைத்து விரக்தியின் எல்லைக்கே சென்றிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் போதுமான அளவுக்கு கடுமையான அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களது நல்ல மனசை கண்டே உங்களை ஏமாற்றலாம் என்று கணக்கு போட்டு உங்களை இழிவுபடுத்திய மனிதர்களின் போலி முகமூடியை நீங்கள் அன்றுதாங்க கண்டு கொண்டிருந்திருப்பீங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க யாரையுமே காயப்படுத்தவில்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியுமா இதெல்லாம் நடந்தது? உங்களது வாழ்நாளில் நீங்க எறும்புக்கு கூட தீமை நினைக்காத ஒரு நபர்களாகத்தாங்க இருப்பீங்க. யாரையுமே சிறிய வார்த்தையால் கூட காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிக கவனம் நிறைந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உன்னதமான குணம் கொண்ட உங்களுக்கு மட்டும் ஏன் எப்போது அடுக்கடுக்கான சோதனைகளும் ஏமாற்றங்களும் கண்ணீர்களும் மட்டுமே மிஞ்சுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டே தாங்க நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த ஆன்மாவையும் இது நிச்சயமா உழுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருடைய முன்னேற்றத்தையும் தடுக்கவில்லை. அப்படி இருக்க நமக்கு மட்டும் ஏன் இந்த நரக வேதனை என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வியானது எழுந்திருக்கும். என்று நீங்க தனியறையில் அமர்ந்து விம்மி அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய தூய்மையான நோக்கத்திற்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசாக துரோகங்கள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைத்த சில பரிசுகளாகவும் இருக்கும். இந்த உலகில் நல்லவராக இருப்பதுதான் ஆகப்பெரிய சாபமா என்று நினைத்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக உறைந்து போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குன்னு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தான் உங்களுக்குன்னு சில விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவோ ஆரம்பிப்பீங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சமநிலை வாழ்க்கை உங்களுக்குன்னு சில விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பக்கமே சாய்ந்து கொண்டிருப்பதை போல பெரும் ஒரு சமநிலையின்றி தவித்து வந்திருப்பீங்க. ஒரு பக்கம் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் போயிருக்கும். மறுபக்கம் குடும்பத்தில் அமைதி இருந்தால் கையில் பணப்புழக்கம் இல்லாமல் பணப்புழக்கங்கள் இருக்காது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் மூச்சு திணறி வாழ்க்கையில வந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக
நடக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. அந்த உன்னதமான தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறையாற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் பக்கம் திரும்ப இருக்கிறது. அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்கள் பக்கம் கிரகங்கள் சாய்ந்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிடைத்தது நினைத்தது என எல்லாமே உங்கள் பக்கம் திரும்ப கிடைத்துவிடும். உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு அற்புதமான ஒரு சமநிலைக்கும் இனிமே வரவும் போகிறது. உங்களுடைய வேலைகள், குடும்பங்கள், ஆரோக்கியங்கள் மற்றும் நிதி ஆதாரங்கள் என அனைத்துமே ஒரு சீரான நேர்கோட்டில் பயணிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எப்போதுமே நிம்மதியற்ற சூழலிலும் பதற்றத்திலும் வைத்திருந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் ஒரு இமாலய அமைதி குடியேறி மாபெரும் திருப்பு முனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கத்தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த நல்ல மாற்றங்கள் கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் லாபங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யுங்க. மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையும் எளிதில் நம்பி விடுவீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் கூட்டாக செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தையே தந்து கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் அந்த ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள மாறி நீங்கள் செய்ய போகின்ற கூட்டுத் தொழில் அல்லது ஒரு நம்பகமான கூட்டாளியின் சேர்க்கை உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான லாபத்தையும் வளர்ச்சியையும் தரப்போகின்ற ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். உங்களது திறமைக்கு தோள் கொடுக்கக்கூடிய, உங்களது நேர்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான கூட்டாளி உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. அவங்களோடு இணைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வணிக ரீதியான முயற்சிகளும் சந்தையில் ஒரு புதிய அலையை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான வருமானத்தை பல மடங்கு இது பெருக்கியும் கொடுக்கும். உங்களை ஒரு எதற்கும் லாய்க்கற்றவர் என்று ஒதுக்கிய மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த கூட்டு தொழில் சாம்ராஜ்யம் மிக குறுகிய ஒரு காலத்தில் அசுர வளர்ச்சியும் நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களை ஒரு அசைக்க முடியாத முதலாளி அந்தஸ்திற்கு உயர்த்தி கொடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மாறவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் சூழ்நிலை காரணமாகவோ அல்லது மற்றவங்களுடைய வற்புறுத்தலாலோ எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு பெரும் ஒரு நஷ்டத்தையும் அவமானத்தையும் இதுவரைக்கும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவுகளின் மீதே உங்களுக்கு ஒருவித பயமும் சந்தேகமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய பொற்காலத்தில் உங்களுக்குன்னு எழுந்து நிற்கக்கூடிய அந்த தெளிவான புத்திசாலித்தனமும் தொலைநோக்கு பார்வையும் உங்களை மிக சரியான ஒரு முடிவுகளை நிச்சயமா எடுக்க வைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெறும் எண்ணமாக மட்டும் நிற்காமல் அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் பணத்தையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு மந்திர கோலாக மாறப்போகிறது. ஆனால் அதற்கான கடின உழைப்பையும் செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். முடிவுகளை எடுத்தால் மட்டும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி கொடுக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தொழில் முதலீடாக இருக்கட்டும் அல்லது சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க தீர்க்கமாக யோசித்து எடுக்கக்கூடிய அந்த அதிரடியான முடிவுகள் அனைத்தும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கதையாக மாறி உங்களுடைய பொருளாதார நிலையை அசுர வேகத்தில் இதை உயர்த்தி கொடுக்கும். போதுமான அளவுக்குள்ள வாழ்க்கையில எப்படி உயர வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்க முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். சாய்ந்து கொண்டிருப்பதை போல பெரும் ஒரு சமநிலையின்றி தவித்து வந்திருப்பீங்க. ஒரு பக்கம் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் போயிருக்கும். மறுபக்கம் குடும்பத்தில் அமைதி இருந்தால் கையில் பணப்புழக்கம் இல்லாமல் பணப்புழக்கங்கள் இருக்காது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் மூச்சு திணறி வாழ்க்கையை வந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. அந்த உன்னதமான தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறையாற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் பக்கம் திரும்ப இருக்கிறது. அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்கள் பக்கம் கிரகங்கள் சாய்ந்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிடைத்தது நினைத்தது என எல்லாமே உங்கள் பக்கம் திரும்ப கிடைத்துவிடும். உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு அற்புதமான ஒரு சமநிலைக்கும் இனிமே வரவும் போகிறது. உங்களுடைய வேலைகள், குடும்பங்கள், ஆரோக்கியங்கள் மற்றும் நிதி ஆதாரங்கள் என அனைத்துமே ஒரு சீரான நேர்கோட்டில் பயணிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எப்போதுமே
தன்மை நிம்மதியற்ற சூழலிலும் பதற்றத்திலும் வைத்திருந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் ஒரு இமாலய அமைதி குடியேறி மாபெரும் திருப்பு முனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கத்தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த நல்ல மாற்றங்கள் கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் லாபங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யுங்க. மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையும் எளிதில் நம்பி விடுவீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் கூட்டாக செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தையே தந்து கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் அந்த ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள மாறி நீங்கள் செய்ய போகின்ற கூட்டுத் தொழில் அல்லது ஒரு நம்பகமான கூட்டாளியின் சேர்க்கை உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான லாபத்தையும் வளர்ச்சியையும் தரப்போகின்ற ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். உங்களது திறமைக்கு தோள் கொடுக்கக்கூடிய, உங்களது நேர்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான கூட்டாளி உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. அவங்களோடு இணைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வணிக ரீதியான முயற்சிகளும் சந்தையில் ஒரு புதிய அலையை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான வருமானத்தை பல மடங்கு இது பெருக்கியும் கொடுக்கும். உங்களை ஒரு எதற்கும் லாய்க்கற்றவர் என்று ஒதுக்கிய மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த கூட்டுத் தொழில் சாம்ராஜ்யம் மிக குறுகிய ஒரு காலத்தில் அசுர வளர்ச்சியும் நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களை ஒரு அசைக்க முடியாத முதலாளி அந்தஸ்திற்கு உயர்த்தி கொடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மாறவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் சூழ்நிலை காரணமாகவோ அல்லது மற்றவங்களுடைய வற்புறுத்தலாலோ எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு பெரும் ஒரு நஷ்டத்தையும் அவமானத்தையும் இதுவரைக்கும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவுகளின் மீதே உங்களுக்கு ஒருவித பயமும் சந்தேகமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய பொற்காலத்தில் உங்களுக்குன்னு எழுந்து நிற்கக்கூடிய அந்த தெளிவான புத்திசாலித்தனமும் தொலைநோக்கு பார்வையும் உங்களை மிக சரியான ஒரு முடிவுகளை நிச்சயமா எடுக்க வைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெறும் எண்ணமாக மட்டும் நிற்காமல் அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் பணத்தையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு மந்திர கோலாக மாறப்போகிறது. ஆனால் அதற்கான கடின உழைப்பையும் செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். முடிவுகளை எடுத்தால் மட்டும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி கொடுக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தொழில் முதலீடாக இருக்கட்டும் அல்லது சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் தீர்க்கமாக யோசித்து எடுக்கக்கூடிய அந்த அதிரடியான முடிவுகள் அனைத்தும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கதையாக மாறி உங்களுடைய பொருளாதார நிலையை அசுர வேகத்தில் இது உயர்த்தி கொடுக்கும். போதுமான அளவுக்குள்ள வாழ்க்கையில எப்படி உயர வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்க முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை